ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் அரசு கல்லூரிகளில் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அரசு கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா 4000 பேராசிரியர்கள் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது தமிழகத்தில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் பார்த்திங்கனாக்கா பிஎட் அறிவியல் கல்லூரி மற்றும் பிஎட் கல்லூரிகள் பார்த்திங்கனாக்கா உதவி பேராசிரியர் பணிக்கு பார்த்திங்கனாக்கா தேர்வு அறிவிப்பை பார்த்திங்கனாக்கா தேர்வு வாரியமான டிஆர்பி பார்த்திங்கனாக்கா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா இங்கிலீஷில் 656 போஸ்டிங்ஸும், தமிழுக்கு பார்த்திங்கன்னா 569 போஸ்டிங்ஸ், கணிதம் மேக்ஸ் பார்த்திங்கன்னா 318, அதேமாதிரி வணிகவியல் பார்த்திங்கனாக்கா 296, கெமிஸ்ட்ரி 263, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 244, ஃபிசிக்ஸ் 226, அதேமாதிரி பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கனாக்கா 161, ஜுவாலஜி 132, ஹிஸ்ட்ரி 126, பாட்னி பார்த்திங்கன்னா 115, புள்ளியியல் பார்த்திங்கனாக்கா 80, அதே மாதிரி பார்த்திங்கன்னா புவியியல் 78, கணினி பயன்பாடு 76, கல்வியியல் பார்த்திங்கன்னா 45, அரசியல் அறிவியல் பார்த்திங்கனாக்கா 37, மனை அறிவியல் 36, நுண் உயிரியல் 32, பெருநிறுவன செயலர் 30 உட்பட 65 பாடங்களில் 4000 இடங்கள் இருக்கத்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா கல்வி தகுதி குறைந்தது 55% மதிப்பெண்ணோட பார்த்திங்கன்னா முதுகலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெட்டு அல்லது செட்டு தேர்வில் பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயது சலுகை பார்த்திங்கன்னா 1/7/2024 அடிப்படையில் 57 வயதுக்குள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ச்சி முறை பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வும் நேர்முக தேர்வும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 4/8/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க முறை ஆன்லைனில் தான். விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா 600 ரூபா. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 300 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29/4/2024 மாலை 5 மணிக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு trb.tn.gov.in என்ற வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.